Hello students, good morning. Now we are entering to the third chapter, algebra. So first let us see the basics of the algebra. First let us see the variable. A symbol which takes various numerical values is called a variable. ஒரு வேரியபிள் நம்ம டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மாதிரி இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து வேரியபிள்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a, b, c, d, etc. ஸோ இது மாதிரி up to x, y, z. ஸோ இது மாதிரி வேல்யூஸ் அப்ளை பண்ணி நம்ம போடுறது எல்லாமே வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆல்பாபெட்டிக்ஸ் ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கும். தட் மீன்ஸ் ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், டியாக இருக்கலாம், ஆர் இஎஃப் ஏதோ ஒரு வேல்யூ, ஆர் எக்ஸ், ஆர் ஒய், ஆர் இசட் ஏதோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி அந்த ஆல்பாபெட்ஸ் வர்றது எல்லாமே வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட். செகண்ட் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேரியபிள், செகண்ட் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட். A symbol having a fixed numerical value is called a constant. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூனா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1, 4, -3, 7, 8, -4/3, 6/7, etc. ஸோ இது மாதிரி ஒரு நம்பர் வேல்யூ ஃபிக்ஸட் வேல்யூவாக இருந்தால் அதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் algebraic expression. Variable and constant are combined by the operations addition and subtraction to construct an algebraic expression. So variables constant combine ஆயிருக்கிற டேர்முக்கு பேர் தான் algebraic expression. ஸோ அங்கே சிம்பிள் ஆட் ஆர் சப்ராக்ஷன் ஏதோ ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4x plus 3y 2p plus 10q 7m plus 13z. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட். இப்போ 2 டேர்ம்ஸாக வரணும், 3 டேர்ம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4x plus 9y plus 6z. ஸோ இது மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸில் போடலாம் பாருங்கள். இப்போ 3y minus 2z or 6y minus 8n or minus 6m plus 13y. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரலாம். ஸோ இன்னொரு ரைட் பண்ணலாம் பாருங்கள். 3 டைம்ஸ் வர மாதிரி x minus y plus z. ஸோ இது மாதிரி ஆட் ஆர் சப்ராக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி வரும். காம்பினேஷன் ஆஃப் த வேரியபிள்ஸ் அண்ட் த கான்ஸ்டன்ட் ரெண்டும் கலந்து வரதை நமக்கு வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ஸ். த பார்ட்ஸ் ஆஃப் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் which are combined by the signs plus or minus are called the terms of the expression. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம ரைட் பண்ணோம். இதில் இருக்கிற செப்பரேட் டேர்ம்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேர்ம்ஸ், இப்போ இதோட டேர்ம்ஸ் எழுதணும் பாருங்கள். 4x plus 3yயோட டேர்ம்ஸ் எப்படி எழுதலாம்? 4x, 3y. ஸோ கமா போட்டு எழுதணும், அதான் டேர்ம்ஸ். சப்போஸ் இதோட டேர்ம்ஸ் எழுதலாம் பாருங்கள். இப்போ 4x plus 9y plus 6z. ஸோ இதோட டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். 4x plus 9y plus 6z. ஸோ டேர்ம்ஸ் ஆர் 4x, 9y, 6z. ஸோ இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 2 இருக்கு. 1, 2. இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். தட் இஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1, 2, 3. ஸோ 3 டேர்ம்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை நம்ம அந்த ப்ளஸ் மைனஸ் எடுத்து நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதுறது தான் term, that is a parts of an algebraic expression is the term.
ஸோ நம்ம இதிலே பாருங்கள் இப்போ இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நம்ம இன்னொரு மாதிரி எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம் பாருங்கள். இது ரெண்டுமே இல்லாமல் வேரியபிள் கம்ப்ளைன் வருது. வேரியபிள் வித் நம்பர் சேர்த்தும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2y + 3 இது மாதிரி ஒரு வேரியபிள் சேர்ந்த காம்பினேஷன் நம்பரும் இண்டிபெண்டன்ட் ஒரு கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுத முடியும். ஸோ now we have seen the வேரியபிள் பார்த்துருக்கோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ், கான்ஸ்டன்ட் பார்த்துருக்கோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ், அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அதோட எக்ஸாம்பிள், then terms அதோட எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ next we will see the next one. So now the fifth one, like terms. The terms having the same algebraic factors are called like terms. ஸோ ஒரு algebraic expressionல ஒரே மாதிரி வேரியபிள்ஸ் இருந்தால் அது வந்து like terms. So now let us see the example. For example 7x plus 5x plus 2x minus 16 இது நம்ம ஒரு algebraic expression எடுத்துக்கலாம். Now so இப்போ இந்த algebraic expressionல like term, so 7x plus 5x plus 2x இது எல்லாமே ஒரே மாதிரி வேரியபிள்ஸாக இருக்குது. ஸோ சேம் ஃபேக்டர் இருக்கப்போ லைக் டேர்மில் என்ன வரும் பாருங்கள், 7x, 5x, 2x. ஸோ தீஸ் ஆர் த லைக் டேர்ம்ஸ். அப்போ -6ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அது என்ன நமக்கு வரும், அன்லைக் டேர்ம்ஸில் வந்துடும். -6 நமக்கு எதில் வரும், அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ ஒரே மாதிரி வேரியபிள்ஸ் வரதெல்லாம் லைக் டேர்ம்ஸ். So different terms on the unlike terms. So now let us see the unlike terms detailing. So now the sixth one, unlike terms. Terms with different algebraic factors are called unlike terms. Or algebraic expression la different factors, that is different variable irukkiradhu ellame namakku unlike terms solluvom. So now let us take one example, that is 14xy minus 7y minus 12yx plus 5y minus 10. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லைக் டேர்ம் எப்படி எழுதலாம் பாருங்கள். லைக் டேர்ம்ஸ். ஸோ இப்போ லைக் டேர்ம்ஸ்னால் ஒரே மாதிரி ஃபேக்டர்ஸ், ஒரே மாதிரி வேரியபிள்ஸ். அப்போ இதில் எது லைக் டேர்ம்ஸ் வரும் பாருங்கள், 14xy and minus 12yx இதுவும் நமக்கு லைக் டேர்மில் வரும். ஏன்னா இந்த xyனாலும் yxனாலும் நமக்கு சேம் மீனிங் தான். ஏன்னா இது வந்து டேர்ம் மாறி மாறி மல்டிப்ளிகேஷனாலும் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுது. அப்போது 14xyனாலும் 12xyனாலும் சேம் தான். ஸோ அப்போது போத் ஆர் லைக் டேர்ம். ஸோ minus 12yx. நமக்கு ஒன் மோர் லைக் டேர்ம்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து எந்த லைக் டேர்ம்ஸ் பாருங்க, ஆல்சோ 7y மைனஸ் 7y அண்டு 5y. ஸோ இது ரெண்டுமே கூட நமக்கு என்ன வரும், லைக் டேர்ம்ஸில் வரும். ஏன்னா இதுவும் y இருக்குது, அதுவும் y இருக்குது, சேம் ஃபேக்டர், தட் இஸ் சேம் வேரியபிள் இருக்கிறதுனால இது நமக்கு லைக் டேர்ம்ஸ் வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன அன்லைக் டேர்ம்ஸ் வரும். ஸோ அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ வாட் ஆர் த அன்லைக் டேர்ம்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு இது போக மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு அன்லைக் டேர்ம்ஸில் வந்துடும். அப்போ வேறு எதெல்லாம் அன்லைக் டேர்ம்ஸ்னு பார்க்கலாம். சப்போஸ் நம்ம இதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் எது எடுக்கலாம் பாருங்கள். சப்போஸ் 14xy, 7y அண்டு -10 இந்த மூணு டேர்ம்ஸும் பார்த்தா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. இல்லை xy இருக்குது, இல்லை y இருக்குது, இது கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வர எல்லாமே நமக்கு என்னன்னு சொல்லுவோம், அன்லைக் டேர்ம்ஸ். திஸ் கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் கால்டு அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வந்தால் நமக்கு அது வந்து அன்லைக் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ டேர்ம். Seventh one, coefficient of a term. In a term of an algebraic expression, each factor or group of factors is called the coefficient of the remaining factors. So ஒரு algebraic expressionல நம்ம ஃபேக்டராக எழுத முடியும், ஒரு குரூப்பாக எழுத முடியும். அதில் எது நம்ம
நமக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் வேணுமோ அது தவிர ரிமைனிங் எல்லாமே நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, நவ் லெட் அஸ் கன்சிடர் த டேர்ம் 5xy ஒரு டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy xyயோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு வேணும்னா அந்த xy விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எழுதுவோம், 5 வரும் இதுக்கு. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5y, அப்போது இந்த 5yனா 5யும் yயும் விட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம் அந்த வேல்யூ மட்டும் எழுதணும். தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yனா y விட்டு ரிமைனிங் என்ன இருக்கு, 5x. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வேணும்னா x விட்டு ரிமைனிங் என்ன இருக்கு, 5y. தட் இஸ் த கான்செப்ட். நமக்கு எதோட கோஎஃபிஷியன்ட் வேணுமோ அதை விட்டு ரிமைனிங் ஃபேக்டர்ஸை ரைட் பண்ணிக்கணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xyனா xy விட்டுட்டு ரிமைனிங் 5. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xனா x விட்டு ரிமைனிங் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 5yனா 5y விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற x. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yனா y விட்டு ரிமைனிங் இருக்கிற 5x. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வேணும்னா x விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த 5y ரைட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a term. Next, numerical coefficient of a term. The number in the variable term is called the numerical coefficient of a term. இந்த term எடுத்துக்கலாம் பாருங்க. For example 5xy னு ஒரு term எடுத்துட்டா இதுல numerical coefficient என்ன வரும் பாருங்க. numerical coefficient of the term என்ன term இது 5xy is equal to 5 ன்னு ரைட் பண்ணும். இந்த termல இருக்கிற numeric value மட்டும் ரைட் பண்ணும். So one more example எடுத்துக்கலாம் பாருங்க. For example -6a ன்னு இருக்கு. -6a ன்னு நம்ம ஒரு term எடுத்துட்டா இதுல numerical coefficient என்ன வரும் பார்க்கலாம். So numerical coefficient of a term என்ன term அது -6a is equal to -6a ஓட numerical coefficient நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த -6 அந்த டேர்ம்ல இருக்கிற வேரியபிளை விட்டு ரிமைனிங் இருக்க அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் நம்ம ரைட் பண்ணுவோம். தட் இஸ் -6. ஸோ ஒரு அல்ஜிபிரிக் டேர்ம்ல வேரியபிளை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த நியூமரிக் வேல்யூ மட்டும் ரைட் பண்ணுறது நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a term. ஸோ நவ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்க்கலாம். ஸோ நவ் லைக் டேர்ம் பார்த்துருக்கோம், அன்லைக் டேர்ம் பார்த்துருக்கோம், தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ டேர்ம், தென் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ term. So this is the 8th point. So next let us see the 9th point. Okay, now the 9th one. Any mathematical formula, rule or pattern can be generalized using an algebraic expression. So இதை நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a plus b the whole square is equal to a square minus 2ab plus b square, or a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. ஸோ it is the formula. ஸோ இது எல்லாமே நம்ம எதை யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா அந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனை ஜென்ரலைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலாலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக next class that mean third term la varum appo paakalam. So now the 10th one, value of an algebraic expression. The numerical value of an algebraic expression for a particular value is the number obtained by replacing the unknown values with the numerical value given and perform the operations. So ஒரு algebraic equation la இந்த unknown வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்து கண்டுபிடிக்கிறதா வந்து வேல்யூ ஆஃப் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இஃப் let us take one problem. If p is equal to 5 and q is equal to 6 னு ஒரு நம்ம சம்மை எடுத்துட்டு then find p plus q கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த p plus q க்கு வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். therefore p plus q is equal to p ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5 plus q ஓட வேல்யூ 6 னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க, 5 plus 6 11.
ஸோ இப்போ p plus q is equal to 11. ஸோ இதான் வேல்யூ ஆஃப் அன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அப்போ p plus qன்ற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 11. ஸோ let us take the one more problem. So for example, pq minus p minus q னு ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கலாம். pq minus p minus q is equal to, இப்போ p க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணோம் 5 into q வேல்யூ 6 minus p ஓட வேல்யூ 5, then மைனஸ் இருக்கு, மைனஸ் போடலாம். q ஓட வேல்யூ 6. ஸோ இப்போ 5 6 are 30. ஸோ ரெண்டுமே சேம் சைன் இருக்குது, இதுவும் மைனஸ் அது அப்போ ஆட் பண்ணால் மைனஸ் 11 நமக்கு வரும். ஸோ இப்போது 30 மைனஸ் 11, ஸோ 30 மைனஸ் 11, ஸோ 30ல் 11 மைனஸ் பண்ணால் நமக்கு 19 கிடைக்கும். ஸோ த வேல்யூ ஆஃப் த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் pq minus p minus q is equal to 19 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒன் மோர் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேர்டு, if x is equal to 2 and y is equal to minus 3 னு ஒரு சம் இருக்கு. then find 2x minus 3y கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ minus 3, then find 2x minus 3. எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 2x minus 3y is equal to 2 into x க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும் 2 அப்ளை பண்ணிக்கீங்க, மைனஸ் 3 க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும், that means 3 into y க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும் மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3 equal to 2 2s are 4, 3 3s are 9. கவனிங்க, இப்போ இதில் 2x மைனஸ் 3y என்ற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அதில் எக்ஸுக்கு வந்து 2 அப்ளை பண்ணோம், ஒய்க்கு மைனஸ் 3 அப்ளை பண்ணோம். அப்போ 2x, எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணாச்சு, 3y, ஒய்க்கு மைனஸ் 3 அப்ளை பண்ணாச்சு. 2 2s are 4, 3 3s are 9. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது 4 + 9 நமக்கு 13. ஸோ வேல்யூ ஆஃப் த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் 2x minus 3y is 13. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் ரைட் பண்ணிங்க. டெஃபினேஷன் எழுதி எல்லா எக்ஸாம்பிளுமே நீங்கள் ரைட் பண்ணி கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணிக்கலாம். Okay, thank you children.